Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Polity crash course தான். அதுல வந்து part 8. இன்னைக்கான டாபிக் வந்து ரைட்ஸ். ஓகேவா? இது பிஆர் அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 ல சொல்லியிருப்பாரு. ஹார்ட் அண்ட் சோல் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதோட தான் இந்த ரைட். ஓகேவா? வாங்க பிரியாம்பல்ல சொல்லியிருப்பாரு. முகவுரையில ஆட் பண்ணியிருக்காரு. அதோட டீடைல்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்ஸ் அப்படின்றது for the enforcement of fundamental rights இந்த fundamental rights பாதுகாக்கிறதுக்கான ஒரு 5 முக்கியமான ரூல்ஸ் தான் ரிட்ஸ் தான். ஓகே, ரிட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது இது இல்லாம இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன எதுக்கு அப்படின்றத ஒவ்வொன்றாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 இது இருக்கு. ஹெபஸ் கார்பஸ், மண்டாமஸ், ப்ரோஹிபிஷன், குவா வாரண்டோ, செட்டிராயி ராரி. ஓகே, செட்டியோ ராரி, இந்த மாதிரி 5 இது இருக்கு. இந்த 5 இதுமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹெபஸ் கார்பஸ், ஹெபஸ் கார்பஸ் அது என்ன சொல்லுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிற போறோம். மாண்டபஸ் என்ன சொல்லுது, ப்ரோஹிபிஷன்னா என்ன, கோ வாரண்டோனா செட்டியோ ராரியோ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஹெபஸ் கார்பஸ். ஓகே, ஹெபஸ் கார்பஸ் அப்படின்னும்போது லெட்டஸ் ஒரு ஆளை காணும், 2-3 நாள் காணும் அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது இதன் அடிப்படையில் தான் நம்ம பண்றோம். ஒவ்வொரு இதுலாம் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அந்த மாதிரி ஒரு ஆளை காணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, லெட் அஸ் ஹேவ் த பாடி. ஓகே, அவங்கள கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் இந்த ஹெபஸ் கார்பஸ். ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் மாண்டாமஸ். மாண்டாமஸ்ன்றது மாண்டாமஸ் அப்படின்றது அது மாண்ட். ஓகே, வி கமெண்ட். ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கும் இல்லை ஹை கோர்ட்டா இருக்கும், அவங்க இருந்து லோவர் கோர்ட்டுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ரிலீஸ் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க சொல்றத இவங்க ஃபாலோ பண்ண, அவங்க கொடுக்குற கமாண்ட், இந்த சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கொடுக்குற கமாண்ட். ஓகேவா, கமாண்ட் அவங்க கொடுக்குற கமாண்ட், இவங்க ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க ரிலீஸ் பண்ணுங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை வைங்க, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே மாண்டாமஸ்ல வரக்கூடியது. அப்ப அவங்க வந்து ஒரு பெரிய கமெண்ட் கொடுக்குறாங்க, அந்த கமெண்ட் அவங்க ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, அந்த கீழே இருக்கவங்க கூடியது ஹை கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது கமெண்ட். ஓகேவா, அதான் மாண்டாமஸ். நெக்ஸ்ட் ப்ரோஹிபிஷன். இப்போ வேற ஒரு ஆளோட இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய இடத்துல வந்து வேற ஒரு ஆளு என் பேர்ல பத்திரம் சொல்லி ஒர்க் பண்ணிக்கிருக்கான்னு வச்சுங்களேன், அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் இல்லையா. ஸ்டாப் பண்ற போது இதாக கலவரம் சண்டையா வரும். அவங்க இப்போ சட்டப்படி வர்றதுக்கு ப்ரோஹிபிஷன் இருக்கு. இது வந்து கோர்ட்ல போய் நீங்க பண்ணிட்டு இதுக்கான எல்லா ப்ரூஃபும் இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுல எப்ப எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து லோவர் கோர்ட் மூலியமா அவங்க கொடுத்து அந்த ஒர்க் எதுவுமே நடக்கக்கூடாது, இது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஒர்க் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்குறது தான். ஓகே, அந்த இடத்துல ஸ்டே பண்ணிடுவாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட் லோவர் கோர்ட் forfeited to the form and act outside it is a jurisdiction. ஓகே, ஜூரிஸ்டிக்ஷன் மூலியமா நடந்துரும். அதுதான் ப்ரோஹிபிஷன், அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்றது தான். ஓகே, அப்ப ஸ்டே ஆர்டர் வாங்குறது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கோ வாரண்டோ. ஓகே, இது அண்டர் வாட் அத்தாரிட்டி. இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது என்ன ரீசன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க என்ன இதுல நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன டைட்டில் நீங்க அவரை ஹோல்டு பண்ணிருக்கீங்க, என்ன, அதாவது யாருமே பப்ளிக் ஆபீஸ்ல வந்து நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது, எந்த பர்சனையும் வைக்கக்கூடாது, அதாவது முறையான காரணங்கள் இல்லாம வைக்கக்கூடாது. ஓகேவா, அதுதான் இந்த இதுல வாரண்டோல இருக்கு. அண்டர் வாட் அத்தாரிட்டி எந்த இதுல, டு ரெஸ்ட்ரைன் எ பர்சன் ஃப்ரம் த ஹோல்டிங் பப்ளிக் ஆபீஸ் விச் ஹி இஸ் நாட் என்டைட்டில். என்ன ஏதாவது ஒரு குற்றம் வரனா அந்த குற்றத்தின் பேர்ல தான், இதனாலதான் அப்படின்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் உள்ள வைக்கிறீங்க, தவிர சாதாரணமா யாரும் நீங்க வைக்க கூடாது. அதுதான் இந்த வாரண்டோ, அண்டர் வாட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் செட்டியோ ராரி. ஓகேவா, அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, டு பி சர்டிஃபைடு. ஓகேவா, இவங்க ஓகே இவங்க நிரபராதி, இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களே, நிரபராதி குற்றவாதி அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்களே அந்த சர்டிபிகேட்டு, அது வந்து ஒரு சில நேரங்கள் வந்து என்னால் இப்போ ஒரு கொடுத்துருப்பாங்க, அதை ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றதுக்காக அவங்க அந்த சர்டிபிகேட் மொத்தமாவே, அவங்களோட டாக்குமெண்ட் மொத்தமாவே ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கீழே இருக்க ஒரு இன்டீரியர் கோர்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வில்லேஜ் ஏரியாவா இருக்கலாம், அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த செட்டியோ ராரி. சுப்ரீம் கோர்ட் டு சப் இன்ஃபீரியர் கோர்ட் டு
ட்ரான்ஸ்ஃபர் த மேட்டர், அந்த கேஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க அதர் கோர்ட்டுக்கு. ஓகேவா, சின்ன கோர்ட்டுக்கு மாற்றி விடக்கூடியது தான். அப்போ டு பி சர்டிஃபைடு, அவங்கள சர்டிஃபை பண்ணக்கூடியது. ஓகேவா, அப்போ இதுல இருந்து முதல்ல இருந்து பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகாம பார்த்துலாமா? ஹெப்பஸ் கார்பஸ்ன்றது லெட்டர்ஸ் பாடியை காண கண்டுபிடிச்சாங்க. மேண்டமஸ்ன்றது அவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அவங்க கொடுக்குற லோவர் கோர்ட்டுக்கு கொடுக்குற கமெண்ட்டை அவங்க ஃபாலோ பண்றது. கமெண்ட்னு சொல்றாங்களே, அவங்க கொடுக்குற கமெண்ட். ப்ரொஹிபிஷன் ஸ்டே ஆர்டர் வாங்குறது. தென் கோ வாரண்ட்ன்றது வாட் அத்தாரிட்டி நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதோட ரீசன் சொல்லுங்க, என்ன டைட்டில் பண்ணிருக்கீங்க அப்படின்றத டீடைல்ஸ் கேட்டுக்கிறது. அடுத்து செட்டில்மெண்ட், அவங்களுடைய மேட்டர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அங்கிருந்து அப்படியே இன்ஃபீரியர் கோர்ட்டுக்கு அவங்களுக்கு ரிலேட்டடான பக்கத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஓகே, இதுதான் இதோட முக்கியமானது. இது முக்கியமாக தெரிஞ்சு இதுல ஏதாவது புரிஞ்சிருக்கும், கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜ் இருக்கு. இதுல வந்து நீங்க ராயல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மறக்காம இதை விசிட் பண்ணி பாருங்க, பிளேஸ் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்மளோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு கேட்டதுக்கு நன்றி. இது நம்மளுடைய இதுல ஃபுல்லாவே பாலிட்டியா இருக்கட்டும், பாலிட்டி ஃபுல்லா முக்கியமானது, அதாவது ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி இது முன்னாடி கேட்டிருந்த கொஸ்டின். அதே மாதிரி இதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாவில் டச் பண்ணியிருந்தாங்க அதுல இருந்து குறிப்பிட்டது மட்டும்தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சின்னதா எடுத்து நம்ம ஒரு பாலிட்டி கிராஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா பார்க்காதவங்க பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாழ்வு வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.